Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எப்பவும் போல என்ன ரெசிபி செய்ய போறோம்ங்கறத முன்னாடியே சொல்ல போறது இல்லங்க. அது ஒரு கெஸ்ஸிங்லயே கொண்டு போக போறோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ரெசிபின்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாங்க. நான் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. தட்டி போட்டுட்டு நல்ல எண்ணெயில் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை அளவு ஃபுல்லாக எடுத்துருக்கேங்க. அது ஃபுல்லுமே நம்ம தொக்கு ரெசிபின்றதுனால நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள், நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக பார்த்துட்ருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வரப்போகுது. ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கருவாடு, நெத்திலி கருவாட்டு தொக்கு, அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் கருவாடு வந்து ஒரு 100 கிராம் கருவாடு எடுத்து சுத்தமாக சுடுதண்ணீரை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. கருவாடு எப்படி வாஷ் பண்ணுங்கிறத நெத்திலி கருவாட்டு வறுவல் அப்படின்ற வீடியோவில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண கருவாடை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. கிள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்ததாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ கருவாடு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே இதை பார்த்தாவே டெம்ப்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி கிள்ளி எடுக்க முடிஞ்சால் கிள்ளி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொடிச்செடுத்த கருவாடை நம்ம ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடாயில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து நெத்திலி கருவாடு தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. எந்த விதமான கருவாடாக இருந்தாலும் இந்த மாதிரி பொடிச்சிட்டு இந்த மாதிரி தொக்கு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக அந்த மசாலா எல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த நெத்திலி கருவாடு தொக்கு பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு கூட நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. உங்களுக்கு இன்னும் சுவை கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா கருவாடு பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது பழையதாக தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தொக்கும், அது பழசாக தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பெஸ்ட் காம்பினேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து மேலே எண்ணெய் வருங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நல்லா எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. உங்களுக்கு கருவாடு ஃபஸ்ட் டைமாக குக் பண்ணுறவங்களுக்கு கூட பயம் வேண்டாம்.
இப்போ நம்ம அந்த ஜஸ்ட் அந்த மசாலா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா? இப்போ தண்ணி சுண்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடும். கருவாடு வெந்துடும். உங்களுக்கு கருவாடு வேகுமா வேகாதான் நிறைய பேருக்கு கவலையாக இருக்கும். பயம், எவ்வளோ நேரத்தில் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த தண்ணி சுண்டி வந்தது அப்படின்னா உங்களுக்கு கருவாடு வெந்துடும். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு. தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி கீரை தூவி சூடான சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மோஸ்ட்லி கருவாடு ரெசிபீஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு முழுமையாக தான் போடுவோம். இந்த மாதிரி கிள்ளியோ இல்லை இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சோ இந்த மாதிரி நம்ம சேர்த்தது இல்லைங்க. இது புதுமையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம பொடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா முழு கருவாடு எடுத்து மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி நம்ம பொடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடும். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.